ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி மாட்டுப்பொங்கல். இன்னையோட எங்கள் பொங்கல் பண்டிகை முடியுதுங்க. இந்த பொங்கல் பண்டிகை 3 நாள் போனதே தெரியலைங்க. இன்னைக்கு மாட்டுப்பொங்கல். இன்னைக்கு தாங்க எங்கள் வீட்டில் படிப்போம். சில பேர் நேற்றே கூட பெரும்பொங்கல் அன்னைக்கு படைச்சிருப்பாங்க. இன்னைக்கு தான் படிப்போம் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு. ஒவ்வொருத்தர் வீட்டு பழக்கம் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. மாட்டுப்பொங்கலுக்கு படைச்சு முடிச்சு எங்கள் தெருவில் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வச்சுருந்தாங்க. டான்ஸ், சின்ன சின்ன கேமு, குட்டி குட்டி பசங்களாம் சேர்ந்து சூப்பராக டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே செம ஃபன்னாக சூப்பராக இருந்துச்சு. முன்னாலுமே கேம் எல்லாம் வச்சு அசத்திட்டாங்க. இது ஃபைனல் டே இல்லையா, எல்லா பசங்களுக்கும் பரிசு பொருளாக கொடுத்து ஆட்டம் பாட்டமாக சூப்பராக இருந்துச்சு. எப்பவும் தான் நம்மளுக்கு வீட்டில் வேலைலாம் இருக்குது, வா ஃபன் கேம் பார்க்கலாம், சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தையும் அண்ணியும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுத்தாங்க. பசங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்கள் அம்மா ஊர் சைட்லாம் வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு விடுவாங்க. செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்க. இந்த பக்கம் வில்லேஜ் இல்லையா, மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் மாடெல்லாம் விடுவாங்க. இப்போல்லாம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுறது ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. பலூன்லாம் கட்டி ரிப்பன்லாம் கட்டி மாட்டுக்கு சூப்பராக இருக்கும் மாடை ஓடிடுவாங்க. இப்போ எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா திருவிழா வருது இல்லையா, அவங்க ஊர் திருவிழா அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மாடு விடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ முன்னெல்லாம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் மாடு விடுவாங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி திருவிழா அப்போ தான் மாடு விடுறாங்க. எங்கள் ஊர் சைடு கூட எங்கள் ஊர் திருவிழாவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாங்க மாடெல்லாம் விடுவாங்க. இந்த பொங்கல் எல்லாமே சூப்பராக போச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோட அத்தை கூட பரிசு பொருள்லாம் கொடுத்தாங்க பசங்களுக்கு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த 3 நாள் வேலை செஞ்சு ரொம்ப வேலைங்க, ரொம்ப டயர்டாயிடுச்சு. நைட் டின்னர் சிம்பிளாக சப்பாத்தியும் தக்காளி தொக்கு தான் வச்சேன் நான். நாளைக்கு காணும் பொங்கல். நான்வெஜ் சமைக்க முடியாது, ஏன்னா சாட்டர்டே வந்துச்சு காணும் பொங்கல். கண்டிப்பாக நான்வெஜ் சமைச்சிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.